ஒரு கிராமத்துல இரண்டு நண்பர்கள், ஒருத்தர் கணேஷ், இன்னொருத்தர் ராஜேஷ். இவங்க ரெண்டு பேருமே சிறு வயதுல இருந்தே இணை பிரியாத நண்பர்களா இருந்துட்டு வந்தாங்க. இவங்க இரண்டு பேருக்குமே ஒரே வருஷத்துலதான் திருமணமும் நடைபெற்றுச்சு. நண்பர்களுக்குள்ள எதுலயோ ஒற்றுமை இருந்தாலும் குழந்தை செல்வம் இல்லாததுலயும் இவங்களுக்குள்ள அப்படிப்பட்ட ஒற்றுமை. கிட்டத்தட்ட 5 வருடங்கள் ஆகியும் இவங்க ரெண்டு பேருக்குமே குழந்தை இல்ல. இதனால நண்பர்கள் இரண்டு பேருமே கடும் மன உளைச்சலுக்கு ஆளாறாங்க. தங்களுடைய மனக்குறைகள் நீங்கணும்னு நண்பர்கள் இரண்டு பேருமே கடவுள்கிட்ட நிறைய பிரார்த்தனைகளும் வைக்கிறாங்க. நிறைய பரிகாரங்கள், பூஜைகள்னு செய்யறாங்க. ஆனாலும் அவங்களுடைய மனக்குறைகள் நீங்கல. அப்பதான் அந்த ஊருக்கு முக்காலங்களையும் அறிந்த ஞானி ஒருத்தர் வராரு. அதையடுத்து நண்பர்கள் இருவரும் அந்த ஞானிய போய் சந்திச்சா தங்களுடைய மனக்குறைகள் நீங்கும் அப்படிங்கிறதுக்காக அவரை போய் சந்திக்கிறாங்க. அந்த ஞானியும் இவங்க ரெண்டு பேருக்கும் கூடிய சீக்கிரமே குழந்தை செல்வம் பிறக்கும்னு ஆசையும் வழங்குறாரு. அந்த ஞானிய சந்திச்ச நேரமோ என்னவோ தெரியல, இந்த இரண்டு நண்பர்களுடைய மனைவிகளும் ஒரே சமயத்துல கருவுற்று அழகான ஆண் குழந்தையையும் ஈன்றெடுக்கிறாங்க. இத பார்த்த நண்பர்கள் இருவருக்கும் ஏகப்பட்ட சந்தோஷம். தங்கள் பேர் சொல்றதுக்கு ஒரு வாரிசு வந்துருச்சுங்கிற பூரிப்பு. இப்படியே நாட்கள் மெல்ல மெல்ல நகர ஆரம்பிக்குது. நண்பர்கள் இரண்டு பேருமே தங்கள் பொருளாதாரத்தை உயர்த்தணுங்கிறதுக்காக இரவு பகல் பாராது கடுமையா உழைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. கணேஷுடைய மகன் ரொம்பவும் அருமையா வளர ஆரம்பிக்கிறான். படிப்பு, விளையாட்டு, ஒழுக்கம், பழக்க வழக்கங்கள்னு சிறந்த மகனா வளர ஆரம்பிக்கிறான். தன் தாய் தந்தை மேல மிகவும் பாசமா இருக்கிறதோட அவங்களுடைய மனம் கோணாம நடந்துக்கிறான். அதனால கணேசன் தன் பிள்ளைய நினைச்சு மிகவும் பெருமையோடவும் பூரிப்போடவும் இருக்கிறாரு. ஆனா ராஜேஷுடைய மகனோ அதற்கு எதிர்மாறா வளர ஆரம்பிக்கிறான். சரியா படிக்கிறது இல்ல, அவனுடைய சகவாசமும் சரியில்லை, நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லாம தன் அப்பா சம்பாரிச்ச பணத்தை ஊதாரித்தனமா செலவு பண்றதுல இருந்து தன் தாய் தந்தையுடைய பேச்ச கேட்காம ஒழுக்கமற்ற முறையில வளர ஆரம்பிக்கிறான். இத நினைச்சு ராஜேஷ் தினம் தினம் வருந்த ஆரம்பிக்கிறான். பிள்ளைக்கு செல்லம் கொடுத்து வளர்த்தது தப்பா போச்சு அப்படின்னு தினம் தினம் அவன் நினைக்காத நாட்களே இல்ல. ராஜேஷ் தன்னுடைய மனக்குறைகளை தன்னுடைய நண்பனான கணேஷ் கிட்ட சொல்லி மிகவும் வருத்தப்படுறான். நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரே நேரத்துலதான் திருமணம் ஆச்சு. கிட்டத்தட்ட 5 வருஷத்துக்கு அப்புறம் பிள்ளைகளும் ஒன்னாதான் பிறந்தாங்க, ஒன்னாதான் வளர்ந்தாங்க. ஆனாலும் உன்னுடைய மகன் படிப்பு, மரியாதை, பழக்க வழக்கம்னு எல்லாத்துலயும் சிறந்தவனா இருக்கான். ஆனா என்னோட மகனை பாரு, நல்ல படிப்பும் இல்ல, பழக்க வழக்கங்களும் இல்ல. அவனோட வாழ்க்கை எப்படி இருக்க போகுதுன்னு நினைச்சாலே பயமா இருக்கு. ரெண்டு பேரும் ஒன்னாதான் துறவிய சந்திச்சோம். நம்ம ரெண்டு பேருக்கும் அவர் ஒரே மாதிரி தான் ஆசீர்வாதமும் செஞ்சாரு. அவரோட புண்ணியத்துல பிறந்த குழந்தைகள் தான் இவங்க ரெண்டு பேரும். ஆனா என் பையன் மட்டும் எனக்கு இப்படி மன கஷ்டங்களை தினம் தினம் கொடுக்கறான். அந்த இறைவன் எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிள்ளைய கொடுத்திருக்காருன்னு தெரியல அப்படின்னு தன் மனசுக்குள்ள இருந்த குறைகள் எல்லாத்தையும் தன் நண்பன் கிட்ட கொட்டி தீக்குறான் ராஜேஷ். உடனே அவனுடைய நண்பன் சொல்றான், நமக்கு பிள்ளை செல்வத்தை ஆசி வழங்கின முனிவர் இப்போ மறுபடியும் நம்ம ஊருக்கு வந்திருக்காரு. அத சொல்றதுக்காக தான் உன்னை தேடி வந்தேன். அவரை போய் சந்திச்சு உன்னோட மனக்குறைகளை சொல்லு. பிள்ளை செல்வத்தை அருளிய அவர் இப்போ உன்னோட இந்த மனக்குறைகளுக்கும் ஒரு தீர்வை சொல்லுவாரு அப்படின்னு நம்பிக்கையோட தன் நண்பனை கூட்டிட்டு அந்த முனிவரை சந்திக்கிறதுக்காக போறாங்க. அந்த முனிவர் கிட்ட தன்னுடைய மனக்குறைகள் எல்லாத்தையும் கொட்டி தீர்க்கிறார் ராஜேஷ். அவனுடைய குறைகள் எல்லாத்தையும் பொறுமையா கேட்ட முனிவர் ஒரு 5 நிமிடம் அவர் கண்களை மூடி தியானம் இருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே தன் கண்களை திறந்த முனிவர் நண்பர்கள் இருவரையும் பார்த்து ஒரு குட்டி கதைய சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஒரு ஊர்ல ஏழ்மையான தம்பதிக்கு 2 மகன்கள் இருந்தாங்க. ஒருவேளை சாப்பாடுக்கு கூட கஷ்டப்படுற குடும்பம். திடீர்னு ஒரு விபத்துல கணவன் மனைவி 2 பேருமே இறந்து போறாங்க. அவர்களுடைய பிள்ளைகள் 2 பேரும் தாய் தந்தை இல்லாம யாருடைய அரவணைப்பும் இல்லாம தனித்து போய் நிக்கிறாங்க. அந்த 2 பசங்களுமே சிறு பிள்ளைகள் தான். திடீர்னு இப்படி ஆதரவே இல்லாம போனதால அந்த பிள்ளைகளுக்கு என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு ஒண்ணுமே புரியல. இதையடுத்து அண்ணன் தன்னுடைய தம்பியை கூட்டிட்டு வேறொரு ஊருக்கு போறான். அந்த ஊருக்கு போய் ஏதாவது வேலை கிடைக்குமானு முயற்சி செய்யறான். ஆனா எந்த வேலையும் கிடைச்ச பாடில்ல. பசி கொடுமை வேற. தாய் தந்தை இருந்த வரைக்கும் ஏதோ அரை வயிற்றுக்காவது சாப்பாடு கிடைச்சிட்டு இருந்தது. இப்போ அதுவும் இல்ல. அண்ணன் தன்னுடைய தம்பிய பார்த்து, தம்பி
நாம 2 பேரும் ஒன்னா போனா நம்ம சாப்பிடறதுக்கு எந்த உணவும் கிடைக்காது. நீ இந்த தெருவுல போய் ஏதாவது உணவு கிடைக்குதான்னு பாரு. நான் பக்கத்து தெருவுக்கு போய் பாக்குறேன். 2 பேர்ல யாருக்கு உணவு கிடைச்சாலும் இன்னொருத்தருக்காகவும் சேர்த்தே வாங்கிட்டு வரணும். கிடைச்ச உணவை எடுத்துக்கிட்டு மறுபடியும் இந்த மரத்துக்கிட்டயே வந்துடணும் அப்படின்னு சொல்லியபடி 2 பேரும் பிரிஞ்சு போறாங்க. அண்ணனும் ஒரு தெருவுக்குள்ள போறான். அங்க ஒரு நடுத்தரமான குடும்பத்தை சேர்ந்தவங்க நிறைய உணவுகளை சமைச்சு இறைவனுக்கு படையல் போட்டுட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து இவன் அந்த வீட்டுக்கு போனதும் அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு நபர் வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறாரு. இவனும் தன்னுடைய கதை எல்லாத்தையும் அந்த நபர்கிட்ட சொல்றான். உடனே அந்த நபருக்கு இந்த பையன் மேல இரக்கம் வருது. இறைவனுக்காக படையல் போட்ட உணவுகளை எடுத்துட்டு வந்து அவனுக்கும் அவனுடைய தம்பிக்கும் சேர்த்து கொடுக்கறாரு. தம்பி, என் வீட்டுல சின்னதா ஒரு தோட்டம் இருக்கு. அதுல சில காய்கனிகளை போட்டிருக்கேன். அதை கவனிச்சுக்க ஒரு ஆள் தேவைப்படுது. நீயும் உன்னோட தம்பியும் இங்கேயே வந்து இருந்து அந்த தோட்டத்தையும் பாத்துக்கோங்க. தினமும் 3 வேளையும் உணவு தரேன் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்ட அண்ணனுக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். உடனே அந்த உணவு எடுத்துக்கிட்டு மரத்துக்கிட்ட போறான். தன்னுடைய தம்பிக்காக காத்துக்கிட்டு இருக்கான். அப்பதான் தன்னுடைய தம்பி அந்த தெருக்குள்ள இருந்து அழுதுகிட்டே வர்றத பாக்குறான். உடனே தன் தம்பி கிட்ட ஓடி போய் எதுக்காக அழுவுறன்னு கேக்குறான். இந்த தெருவுல ஒரு செல்வந்தர் வீடு இருந்தது. அந்த வீட்டுல ஏதோ விசேஷம் போல நிறைய உணவுகளை சமைச்சு வச்சிருந்தாங்க. நாமளும் சாப்பிட்டு 4-5 நாள் ஆகுது. அந்த உணவுகளோட வாசனை எனக்கு பசியை இன்னும் தூண்டுச்சு. அதனால அந்த செல்வந்தர் கிட்ட போய் கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு வேணும்னு கேட்டேன். அதை கேட்டதும் அவர் என்னை கண்டமேனிக்கு திட்ட ஆரம்பிச்சிட்டாரு. வீட்டுல விருந்தாடிகள் எல்லாம் வந்திருக்காங்க. நாங்களே இன்னும் சாப்பிடல, அதுக்குள்ள நீ இப்படி பிச்சை கேட்டு வந்திருக்கியே, வேணும்னா ஓரமா உக்காரு, மிச்சம் மீதி ஏதாவது இருந்தா போடுறேன் அப்படின்னு சொன்னாரு. நானும் ரொம்ப நேரமா அங்க காத்துக்கிட்டு இருந்தேன். அவரு உணவு கொடுக்கற மாதிரி தெரியல. அதனாலதான் அந்த வரிசையில நின்னு நானும் கொஞ்சம் சாப்பாடு வாங்கினேன். அதை பார்த்து அந்த செல்வந்தரோ என்னையும் கீழே தள்ளி விட்டு அந்த சாப்பாடையும் எடுத்துக்கிட்டாரு. அது மட்டும் இல்ல, என்ன கண்டு மேனிக்கு திட்டாரு அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான் தம்பி. உடனே அண்ணன் தன் தம்பியோட கண்களை தொடச்சு விட்டு தான் எடுத்துட்டு வந்த உணவையும் தம்பி கிட்ட சாப்பிடுறதுக்காக கொடுக்கறான். தம்பி, நீ எதுக்கும் அழுகாத. இந்த தெருவுல ஒரு ஐயா இருக்காரு. அவர் ரொம்ப நல்லவரு. நம்ம 2 பேருக்கும் உணவு கொடுத்தது மட்டும் இல்லாம அவர் தோட்டத்திலேயே எனக்கு ஒரு வேலையும் போட்டு கொடுத்திருக்காரு. இனி நாம அங்கேயே தங்கிக்கலாம். அது மட்டும் இல்ல, 3 வேளையும் நல்லா சாப்பிடலாம் அப்படின்னு தன் தம்பிய சமாதானம் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போறான். அந்த செல்வந்தர் அடிச்சதுனால அதிர்ச்சியில தம்பிக்கு வாய் பேசவே முடியாம போயிடுச்சு. அண்ணன் தம்பி 2 பேருமே அந்த தர்மவான் வீட்டுல வேலை செஞ்சு அவர் கொடுக்கிற உணவை சாப்பிட்டுட்டு அங்கேயே தன்னோட வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தன்னோட தம்பியின் இந்த நிலைமையை நினைச்சு அண்ணனும் தினம் தினம் மன வருத்தத்தோட வாழ்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு அந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு அந்த துறவி. அதை கேட்ட நண்பர்கள் 2 பேரும், துறவியே, இந்த கதையே இப்போ எங்க கிட்ட சொன்னீங்க, இந்த கதைக்கும் எங்களுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே அவர் சொல்றாரு, இந்த கதையில வந்த தர்மவான் தான் கணேஷ், இந்த கதையில வந்த செல்வந்தர் தான் ராஜேஷ். கணேஷ் போன ஜென்மத்துல செஞ்ச தர்மம் தான் அவனை இந்த ஜென்மத்துல மன நிறைவான வாழ்க்கையோட வாழ வைக்குது. அவர் கொடுத்த உணவால மனம் குளிர்ந்த அண்ணன் தான் அவருக்கு பிள்ளையா பிறந்து இந்த ஜென்மத்துல அவர் மனம் குளிரும்படி நடந்துக்கிறான். போன ஜென்மத்துல தம்பிக்கு உணவு கொடுக்காத செல்வந்தர் தான் இந்த ராஜேஷ். உன்னோட அந்த செயலால அந்த சிறுவன் பாதிக்கப்பட்டு வாய் பேச முடியாம போனான். அதை நினைச்சு தினம் தினம் அவங்க 2 பேரும் தங்கள் வாழ்க்கைய மன வருத்தத்தோட வாழ ஆரம்பிச்சாங்க. அந்த கர்மா தான் உன்னை பின்தொடர்ந்து உன்னால பாதிக்கப்பட்ட அந்த சிறுவன் இந்த ஜென்மத்துல உனக்கு மகனா பிறந்திருக்கான். அவன் போன ஜென்மத்துல அனுபவிச்ச மன வேதனைகள் தான் வட்டியும் முதலுமா நீ இந்த ஜென்மத்துல அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. நாம செஞ்ச பாவ புண்ணியங்கள் கூட நம்ம பிள்ளைகளா பிறக்கிறதுக்கு ஒரு காரணமா கூட இருக்கலாம். நம்ம நிறைய புண்ணிய காரியங்கள் செய்யும் போது அந்த புண்ணியங்கள் எல்லாம் உருவெடுத்து நமக்கு பிள்ளைகளா பிறக்கும். அதே மாதிரி நாம செஞ்ச பாவங்கள் எல்லாம் உருவெடுத்து இந்த ஜென்மத்துல நமக்கு பிள்ளைகளா பிறக்க கூடும். நாம செய்யற பாவ புண்ணியங்களை பொறுத்துதான் நமக்கான பிள்ளைகளும் அமையும். அதனால எந்த ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் மத்தவங்க மனசை நோகடிக்காம புண்ணியங்களை மட்டுமே செஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்றாரு அந்த துறவி. நாமளும் நம்மால முடிஞ்ச வரைக்கும் புண்ணியங்களை செஞ்சு வாழ பழகிக்கலாம். இன்னைக்கு நாம செய்யற கர்ம வினைகள் நமக்கு பதில் சொல்லும் விதமா எந்த ரூபத்துல வேணாலும் நம்மள வந்து சேரலாம். அதனால முடிஞ்ச வரைக்கும் யார் மனசையும் நோகடிக்காம நிறைய புண்ணிய காரியங்களை செஞ்சு வாழ ஆரம்பிக்கலாம். நிச்சயமா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான கதையோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.